அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பீரியட் ஸ்ட்ரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு பீரியட்ஸ் 60 நாள் ஆச்சு. பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு. எனக்கு பீரியட்ஸ் உடனே வரணும். அது மட்டுமல்ல, இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்குமே இந்த பீரியட் ஸ்ட்ரிங் உடனே பீரியட்ஸ் வர்றதுக்கு 100% எஃபெக்டிவாக இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க நமக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வர வைக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணி நம்மளுடைய ஹார்மோன்ஸை தான் சரி பண்ணணும். ஆனால் எனக்கு இப்போ உடனே இமீடியட்டாக பீரியட்ஸ் வரணும். ஆனால் இந்த மாதிரி பீரியட் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறனால நம்ம உடம்புக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பீரியட் ஸ்ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். பீரியட்ஸ் வர்றதுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லாவே ஹீட் ஆகட்டும். இதில் இப்போ 1 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். நார்மலாகவே சோம்பு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளை பெற்ற பின் ஏற்படக்கூடிய அழுக்கை வெளிப்படுத்தும். அந்த அளவுக்கு வீரியமான மருந்து இந்த சோம்பு நிறைய எடுத்துக்கும் போது. ஆனால் அதுவே இந்த சோம்பை அளவாக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல ஜீரணத்தை செரிமானத்தை சரிப்படுத்தும். அதனால நான் சொல்லியிருக்க இந்த 1 ஸ்பூன் மட்டும் கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சோம்பை கருகிடாமல் நல்லா வாசனை வர்ற வரை வறுத்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து எடுத்த சோம்பை இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல சேர்த்து இந்த மாதிரி 1-2 இடித்து எடுத்துக்கலாம். பாருங்க, நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கங்க. அடுத்ததாக அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் இந்த கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சுன்னா இப்போ நம்ம இடித்து வச்சிருக்க சோம்பை இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துடலாம். சோம்பை சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். நம்ம சேர்த்துருக்க 1 கப் தண்ணி அரை கப்பாக கொதிச்சு நல்லா வற்றி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொதித்து வற்ற வைக்கலாம். அப்போ தான் இந்த சோம்பில் உள்ள கஷாயம் எல்லாம் நமக்கு இறங்கி வரும். இது கூடவே தட்டி எடுத்த கருப்பட்டி, பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சோம்பு தண்ணியும் கருப்பட்டியும் சேர்த்து நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு வற்றி வரட்டும். பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சு தண்ணி சுண்டி பாதி அளவுக்கு நல்லாவே வற்றி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வெது வெதுப்பாக இருக்கையிலே இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரிங்கை எந்த டைமில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 டைம் கூட எடுத்துக்கலாம். இந்த சோம்பு குடிநீரை 3 to 5 days எடுத்தாலே போதும். டெய்லி தொடர்ந்து 15-20 நாள் குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இந்த சோம்பு குடிநீரை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், சப்போஸ் உங்கள் கர்ப்பப்பையில் பீரியட்ஸ் உருவாகி அது வெளியே வராமல் இருந்தால் இந்த மாதிரி சோம்பு குடிநீர் எடுக்கும்போது நிச்சயமாக அந்த பீரியட்ஸ் வெளிப்பட்டுடும். தள்ளி போயிருக்க பீரியட்ஸ் வர்றதுக்கு இந்த சோம்பு குடிநீர் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.